இருக்கேன். இதே இது நீங்கள் நெய்வேத்தியமும் படைச்சும் நம்ம சாமி கும்பிடலாம். நான் நெக்ஸ்ட் டே உள்ள வீடியோஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பெருமாளுக்காக கோதுமை, ரவை, சர்க்கரை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்த ஒரு ஸ்வீட் போண்டா மாதிரி ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு பெருமாளுக்கு என்ன ஸ்வீட் பண்ணணும், உங்களுக்கு என்ன படைக்கணும்னு விருப்பம் இருக்கோ அதவே நீங்கள் பிரசாதமாக படைக்கலாம். இது வந்து போண்டான்னு சொல்லலாம், அப்பம்னு சொல்லலாம். ஆனால் அது நல்ல ஒரு பணியாரம் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது நல்லா மாவை கரைச்சிட்டு இப்போ எண்ணெயில் ஊற்றி சுட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 பீஸ் வந்து நான் பெருமாளுக்காக எடுத்து வச்சிடுறேன். ஒருவேளை உங்களால் பிரசாதம் எதுவும் செய்ய முடியலைன்னா 2 கற்கண்டு இல்லை டேட்ஸு, நட்ஸு இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் சாமி கும்பிடலாம். நீங்கள் எத்தனை பாக்ஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் பூ போட்டு காயின் போட்டு நம்ம படைச்ச நெய்வேத்தியம் படைச்சு பொதுவாக நெய்வேத்தியம் வந்து வச்சுக்கலாம். 2 பாக்ஸுக்கும் பொதுவாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு மாதவா சாப்பிடு, பெருமாள் சாப்பிடு அப்படின்னு நெய்வேத்தியம் படிச்சுட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு விளக்கு குளிர வைக்கும் போது இந்த டப்பாவோட மூடியும் க்ளோஸ் பண்ணிட்டு அதே இடத்துல சாமி ரூம்லேயே ஒரு சேஃபான பிளேஸ்ல எடுத்து வச்சிருவேன். நம்ம சாமிக்கு படிச்ச நெய்வேத்தியத்தை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் கொடுத்தும் நம்ம சாப்பிடலாம். அவ்வளோதாங்க. நீங்க ரொம்ப சிம்பிளாகவும் சாமி கும்பிடலாம், இல்லை நெய்வேத்தியம் படைச்சும் சாமி கும்பிடலாம். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் சாமி கும்பிடும் பொழுது டப்பாவோட மூடியை திறந்து பூ போடணும், 1 ரூபாய் காயின் போடணும், தீபாரணை, பத்திய சூடோ இதெல்லாம் காமிச்சு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லணும். இதுதான் ரொம்பவே முக்கியம். இந்த அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு காரணமே நிறைய பேர் விளக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி டெய்லி ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் விளக்கை பிரித்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் நான் அந்த டப்பாவை கொண்டு வரதோடு சரி, நான் எங்கேயாவது மேலே எடுத்து வச்சிருவேன் சாமி ரூமில், அடுத்த வருஷம் தான் தூசி தட்டியே எடுப்பேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் என்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, ஆனால் என்னோட விளக்கு பாக்ஸ் தொலைஞ்சே போச்சுன்னுலாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.